இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துயரமான வேதனையான இந்த நேரத்தில் அருமையான இந்த ஸ்தாபனத்தை நடத்தி இதை உருவாக்கி இன்றைக்கு பெரிய ஒரு மகிமையாய் வளரச் செய்த தேவ கிருபை உள்ள, தேவ தரிசனம் உள்ள, ஞான திருஷ்டி உள்ள, தொலைநோக்கோடு இந்த ஊழியங்களை ஆதரித்த அருமையான தகப்பனாரை பிரிந்திருக்கிற அனைவருக்கும் சாந்தபுரம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1984 வருஷம் வரையிலும் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து சாமியாராக, பூசாரியாக சாமியாடி கொண்டிருந்த ஒரு மந்திரவாதியாக, ஒரு குடிகாரனாக, சாராய வியாபாரியாக சுற்றித் திரிந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சித்த போது முதல் கண்ட தரிசனம் எனக்கு அருமையாக கொடுத்த ஒரு நல்ல தகப்பன் தேவதாசன் ஐயா. ஒரு அருமையான தகப்பனை நான் இழந்து விட்டு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு நானே என் மனைவியும் இயேசு என்ற வார்த்தை சொன்ன போது எங்களை கரமுடித்து எங்களை அணைத்து என்னையும் என் மனைவியையும் ஒரு பெத்த பிள்ளைய போல எங்களை வழிநடத்தி இந்த 41 வருஷமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற எனக்கு அவருடைய ஊழிய நாட்கள் அனைத்திலும் அவர் பாடுபட்ட அனைத்து நாட்களிலும் ஒரு ஆறுதலாக, தேறுதலாக இருந்து புத்திமதி சொன்ன ஒரு நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு தகப்பனை நான் இழந்து விட்டேன். அவருடைய பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளைகள். நான் களியக்காவலையிலே கன்வென்ஷனில் பேசும்போது பெஞ்சமின் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார். சின்ன பிள்ளைகளை எல்லாம் போட்டுவிட்டு ஓடோடி வந்து ஒரு காடியற்றி சபையை பாருங்கள், பெத்திலேபுரம் சபையை பாருங்கள், பள்ளிச்சன்மலை சபை, சாந்தபுரம் சபை, சபைகளில் எல்லாம் பாடுபட்ட போது இப்படி ஒரு சூப்பரண்டு, இப்படி ஒரு ஸ்தாபன தலைவர் இறங்கி வந்து உழைப்பார் என்பது முடியாத காரியம். காடியற்றி சபையில் தம்பிமாருக்கெல்லாம் நல்லா தெரியும். அவங்க பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஊழியம் செய்த தேவ பிள்ளைகள். 6 அடி கிட்ட தண்ணி அஸ்திபாரம் தோண்டி இருக்கிறது. அதுக்குள்ளே நின்று மதிப்புக்குரிய பாஸ்டர் ராஸ், மேன்மை தங்கிய அருமையான தகப்பனார், அந்த குண்டுக்குள்ளே நின்று சீனி சட்டியில் மண் வாரி மேலே கொடுக்க, நான் வாங்கி கொடுக்க, ஒருவர் தட்ட, இப்படி ஒரு சூப்பரண்டு செய்வார் என்பது, செய்தார் என்பது, செய்ய போகிறார் என்பது முடியாத காரியம். இப்படி உழைத்தார். டீ வாங்கி களியக்காவில் ஊழியத்திற்கு போகும்போது டீ குடிப்பதற்கு ஜங்ஷனுக்கு அழைத்து வந்து உட்கார வச்சு பசியோடு இருந்த நேரத்தில் பக்கத்து ஹோட்டலில் தோசை கொடு என்று சொல்லி தோசையை கொடுத்து வச்சு கிட்ட உட்கார்ந்துருந்து சாப்பிட சொல்லி அழகு பார்த்த ஒரு தேவ மனுஷன் தேவதாசன் ஐயா. நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்தாபன தலைவராக நாம் எதிர்பார்ப்பு, பல நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை உருவாக்கின ஒரு தேவ மனுஷன். உருவாக்கினவர்கள் எல்லாம் சோம்பேறி பிடித்தவனோ அசதியாக இருக்கிறவனோ அல்ல. அத்தனையும் இன்றைக்கு சிங்கமாக எழும்பி நிற்கிறது என்று சொன்னால் தேவதாசன் ஐயாவுடைய பணி சால சிறந்தது. இன்னைக்கு அவர் போட்ட வித்துக்கள் நாங்கள் முளைச்சி இன்னைக்கு இயேசுவை சொல்றோம். அவர் போட்ட ஆலோசனை
யாரையும் முதுகில் தட்டி கொடுப்பார். சும்மா இருங்க பிரதர், சும்மா இருங்க பிரதர். என்னை விட நல்ல வயசில் மூத்தவர், என்னை விட ஒரு 3 வயசில் மூத்தவர். நான் 48 பிறந்தேன், அவர் 45 பிறந்திருக்காரு. ஆனால் தைரியமாக சொல்லுவார், அண்ணே என்று கூப்பிடுவார். என்னை கடைசி வரையிலும் என்னை அண்ணே என்று கூப்பிடுவார். அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிம்பார். அருமையான உள்ளே இந்த ஸ்தாபனத்திற்கு உழைத்தார்கள், ஊழியக்காரர்களை உருவாக்கினார்கள். பைபிள் காலேஜை அருமையான ஐயா சொன்னது போல வளர்த்தார்கள். வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தேவதாசன் ஐயா, தேவதாசன் ஐயா என்று சொன்னால் மிகவும் அன்பாக நேசிப்பார். முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். ஆனால் அவர் சாப்பிட்டிருக்க மாட்டார், அவர் சாப்பிட்டிருக்கவே மாட்டார். நடை கால் வைத்ததும் மேரிபாய் அக்காளிடத்தில் சொல்லுவார், இயேசுமணி சகோதரன் டீ கொடு சொல்லுவார். அருமையான தாயார். நான் ஒவ்வொரு நாளும் விசாரிப்பேன். அருமையான தாயார் என்று சொன்னால் தாயார் தான். தாயார்னா தாயார் தான், நல்ல தாயார். இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எங்களை ஒரு ஒரு மகனை போல எங்களை நேசிப்பார்கள். நல்ல ஒரு கணவனை நீங்கள் அடைந்திருந்தீர்கள். தேவன் கொடுத்த கிருபை. நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மாமனார், நல்ல ஒரு தகப்பனார், நல்ல ஒரு தாத்தாவாக, நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு சூப்பரண்டாக, நல்ல ஒரு ஊழியக்காரனாக, நல்ல ஒரு சகோதரனாக, நல்ல ஒரு அண்ணனாக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இது எந்த சபை, சின்ன சபையா பெரிய சபையா, நிறைய ஆத்மாக்கள் உள்ள சபையா, ஒன்றும் இல்லாத சபையா என்று பார்க்க மாட்டார்கள். ஒரு கல்லறை தோட்டம் வாங்கணும். கல்லறை தோட்டம் வாங்கும்போது அவருக்கு பேருக்கு தான், அவருக்கு பேரு இல்லாத பத்திரமே இருக்காது. அவருக்கு பேர் தான் பள்ளிச்சனுளை தேவதாசர் பேருக்கு தான், பெத்தேல்புரம் தேவதாசர் பேருக்கு தான், காடேற்றி தேவதாசர் பேருக்கு தான். பேருக்கு வாங்கின அத்தனை சபைகளும் இந்த கட்டுப்பட்டு இன்றைக்கு அநேக ஊழியங்கள், அநேக ஊழியக்காரர்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு நடைபெறுகிறது என்று சொன்னால் அருமையான தகப்பனார் செய்த தியாகம், உழைப்பு. கண்கலங்கவே மாட்டார், ராத்திரி தூங்கவே மாட்டார். என்னாச்சு என்பார். ஒரு சபையில் ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் எத்தனையோ தடவைகள் போன் பண்ணி கேட்பார். லேண்ட்லைன் உள்ள காலம், மொபைல் இல்லாத காலம். எப்படி இருக்கிறது, என்ன செய்யணும்? அக்கறை உள்ள ஒரு தகப்பனார், அன்பு உள்ள ஒரு தகப்பனார், அரவணைக்கிற ஒரு தகப்பனார், தட்டி கொடுக்கிற ஒரு தகப்பனார் மட்டுமல்ல, கண்டிக்கிற ஒரு தகப்பனாகவும் இருந்தார்கள். சில காரியங்களை கண்டிப்பார்கள், சில காரியங்களை நீங்கள் அப்படி செய்யாதீங்க என்று சொல்வார்கள். எனக்கு அநேக புத்திமதிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள், அநேக புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார்கள். கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டித்து, தண்டிக்க வேண்டிய விஷயத்தில் தண்டித்து, அன்பு செலுத்தி இந்த ஊழியத்தை அவருடைய முடிந்த கால வரையிலும், வெளியிடப்படுகிற நாள் வரையிலும் அவர்கள் மிகுந்த ஆவலோடு செய்தார்கள். பேசுவதற்கு ஆசைப்பட்டேன், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பேச முடியவில்லை. பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன். இளையவள் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பாவை தங்கச்சி தானே கிட்ட இருந்து பார்த்து கொண்டிருக்கா என்று பெஞ்சமின் அடிக்கடி பேசுவார். ஆனால் அப்பாட்ட பேச முடியாது பாஸ்டர் என்று சொன்னார். இந்த நிலைமை என்னால் ஜீரணிக்க முடியல, பேச முடியல. ஒரு நல்ல தகப்பனை இழந்துட்டேன், நல்ல ஒரு ஆலோசகரை இழந்துட்டேன். நான் மட்டுமல்ல, நம்முடைய சதன் அசம்பிசாக்பாட் சபையிலோட அனைத்து மக்களும் ஒரு நல்ல ஒரு தகப்பனாரை, ஒரு தலைவரை, ஒரு வழிநடத்துகிறவரை நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆன்மா நல்ல ஒரு இளைப்பாறுதலை பெற அருமையான இந்த குடும்பத்திற்கு, அக்காளுக்கும், பிள்ளைகளுக்கும், பேரப்பிள்ளைகளுக்கும், மருமக்கமாருக்கும்
அவரால் உருவாக்கப்பட்ட அனைத்து ஊழியக்காரர்களுக்கும், சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கு கர்த்தரா நல்ல ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் தருவாராக.